ஹாய் கைஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெர்சன்டேஜோட கடைசி டாபிக், அதாவது மிஸ்காலினியஸ் டைப். ஓகேங்களா? அதாவது ஒன்றும் இல்லை, இந்த இந்த டைப்ஸ்லாம் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக நார்மலான டைப்ஸு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருக்கா சம்ஸு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம வென் டயக்ராம் பேஸ் பண்ணி பார்த்தோம்ல, ஸோ வென் டயக்ராம் இல்லாமல் இருக்கலாம், சக்ஸசிவ் பர்சன்டேஜ் இல்லாமல் இருக்கலாம், ஏபி ரூல் மெத்தட் இல்லாமல் இருக்கலாம், இது எல்லாமே கலந்து இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்க டைப்ஸை நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு சம் பார்ப்போம். A person invest 35% of his income in mutual fund. அதாவது 100% தான் வந்து அவனுடைய சம்பளம் அப்படின்னு வச்சுக்கிட்டா, அதில் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்தோம் அப்படின்னா 35% இன்வெஸ்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் எவ்வளோ பண்ணுறோம்? 25%. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், அண்டு ரெஸ்ட்டுனா எவ்வளோ இருக்கும்? 35, 25 எத்தனை? 60. அப்போ பேலன்ஸ் 40% எதில் போடுறோம்? ரெக்கரிங் டெபாசிட், ஆர்டியில் போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் ஆகுது. இந்த மியூச்சுவல் ஃபண்ட் க்ரோஸ் பை 20%. அப்படின்னா அது 20% இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அப்போ 35% அப்படின்னா, இப்போ 35 ரூபா இருக்கிறது 20% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எத்தனை? 10% வந்து 3.5. அப்போ 20% 7. அப்போ 42% ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஃபிக்ஸ்டு டெபாசிட் பார்த்தோம் அப்படின்னா 10% ஏறி இருக்கு. அப்போ 10% எத்தனை? 25ல் 2.5. அப்போ 22.5 ஆயிருக்கு. 25 இருந்தது 27.5 ஆயிருக்கு. ஓகேவா? 27.5. ஓகே, 27.5. நெக்ஸ்ட்டு 40% எது? ரெக்கரிங் டெபாசிட் பார்த்தோம் அப்படின்னா 15% ஏறி இருக்கு. 15% ஏறி இருக்கு. ஓகேவா? 15% போது 10% 40%ல எத்தனை? 10%. 10 வந்து 4 கரெக்டாக? அப்போ 5% 2. அப்போ 6 ஏறி இருக்குது. அப்போ 46 ஆயிருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் கூட்டுங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இஃப் இஸ் டோட்டல் இன்கம் இஸ் 1,60,000, வாட் இஸ் டோட்டல் பர்சன்டேஜ் ரிட்டர்ன் ஆன் இஸ் என்டையர் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ ஆஃப்டர் 2 years? அப்போ எல்லாத்தையும் கூட்டிடுமா? 42 46 எத்தனை? 88. இது 108. ஒரு 7 115.5. அப்போ இந்த 1,60,000 தானே இருந்தது. அந்த 100 தான் 1,60,000. அப்போ இங்கே கொஷினில் என்ன கேட்குறான்? பர்சன் தான் கேட்குறான். ஆனால் நம்ம இந்த வேல்யூ டிஸ்டர்பே பண்ணல. ஆனால் இதை வச்சு மட்டும் போட்டுடலாம். அப்போ 100லேருந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு? 115.5 இருக்குது. அப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு? ப்ளஸ் 15.5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ ஆப்ஷன் ஏ. பார்த்தீங்களா? இது தெரியல, இந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் அப்ரோச் பண்ணல அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம்? இந்த 1,60,000 பிரிச்சுருப்போம். 25% எத்தனை கண்டுபிடிச்சி போட்டிருப்போம். நெக்ஸ்ட்டு வந்து மியூச்சுவல் ஃபண்டுக்கு போட்டிருப்போம். அதுலேருந்து கனெக்ட் பண்ணியிருப்போம். கனெக்ட் பண்ணி ஒரு வேல்யூ வந்திருக்கும். அந்த வேல்யூ என்ன பண்ணுவோம்? நம்ம எத்தனை பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு கண்டுபிடிப்போம். அதெல்லாம் நமக்கு தேவையா? தேவையில்லை. ஆனால் நம்மளாம் நம்ம எப்போயுமே ஸ்மார்ட் அப்ரோச் தான் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ எந்த அளவுக்கு ஈஸியாக இருக்குது பாருங்கள். செகண்ட் சம். A quality control officer tracks the defect rates in 4 different machines in a textile factory. ஓகேங்களா? மொத்தம் 4 மிஷின் இருக்குது. அதில் வந்து டிஃபெக்ட் ரேட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மிஷின் வந்து ப்ரொடியூஸ் ஃபேப்ரிக்ஸ் வித் அன் ஆவரேஜ் டிஃபெக்ட் ரேட் ஆஃப் 1.8%. அப்போ ஃபஸ்ட்டு வந்து எத்தனை? 1.8% டிஃபெக்ட். செகண்ட் வந்து எத்தனை? செகண்ட் வந்து 2.4%. அண்ட் தேர்டு வந்து 1.6%. ஃபோர்த்து மிஷின் பாருங்கள், ஆப்ரேட்டட் ஃபார் 5 fewer hours than ஆவரேஜ் ரன் டைம் ஆஃப் த ஃபஸ்ட்டு 3. ஓகே, அப்போ 8 இட்ஸ் டோட்டல் டிஃபெக்டிவ் அவுட்புட் வாஸ் 0.92. ஓகேவா? அப்போ ஃபோர்த்துக்கு வந்து 0.92. இஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் டிஃபெக்டிவ் யூனிட்ஸ் ஃப்ரம் ஆல் 4 மிஷின், அதாவது எல்லாம் 4 மிஷினும் வந்தால் 4 மிஷினோட டோட்டல் என்ன கொடுத்துருக்காங்க? 4 மிஷின் டிஃபெக்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4.12. கரெக்டாக? அண்ட் ஈச் மிஷின் டோட்டல் ப்ரொடக்ஷன் வாஸ் ஐடென்டிக்கல். ஃபைண்ட் த டிஃபெக்ட் பர்சன்டேஜ் ஆஃப் த ஃபோர்த்து மிஷின் அப்படின்ட்டாங்க. ஃபோர்த்து மிஷின் தானே கேட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோன்னா, மற்ற 3த்துக்கு கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஆக்சுவலாக இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? ஃபோர்த்து மிஷின் வந்து ஆவரேஜ் ஆஃப் ஃபஸ்ட்டு 3ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஆவரேஜ் ஆஃப் ஃபஸ்ட்டு 3ன்னு அது 1.8, 2.4, 1.6 தானே. அப்போ அதை ஆட் பண்ணுங்கள். 1.8, 1.6, 2.4 ஆட் பண்ணால் 5.8% வருது. ஓகேவா? இப்போ இந்த 4.12 டிஃபெக்ட்ன்றது 4க்குமே, அதுலேருந்து 0.92 மைனஸ் பண்ணலாம் ஃபோர்த்து மட்டும். அப்போ மைனஸ் பண்ணோன்னா வரும் 412.92. அந்தமாரி மைண்ட் வச்சு நம்ம பண்ணோம். மைனஸ் பண்ணோம்னா 3.2 வரும். அப்போ 3.2 யூனிட். இந்த 3.2 யூனிட்னா அது 1, 2, 3 மிஷினுக்கு.
ஓகேவா? ஏன் அந்த 3 மிஷின் கண்டுபிடிச்சோம்? ஏன் அப்படின்னா நமக்கு வந்து இந்த 5.8% வந்து இந்த ஃபர்ஸ்ட் 3 மிஷின் வேல்யூ நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுதான் சொல்லிட்டாங்க. அதாவது ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் 3 தான் வந்து ஃபோர்த்துன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது வந்து என்னது யூனிட், டிஃபெக்ட் யூனிட். அப்போ என்னது 3.2 யூனிட் தான் வந்து 5.8%. ஓகேவா? 3.2 யூனிட் தான் 5.8. அப்போ நமக்கு என்ன வேணும்? ஃபுல் டிஃபெக்ட் வேணும். அப்போ 100% எவ்வளோ? ஓகேவா? அப்போ இதை சால்வ் பண்ணணும். அப்போ இது 3.2 இன்ட்டு 100 எத்தனை? 320 வரும். டிவைட் பை 5.8 இருக்கா? அப்போ பாயிண்ட் வச்சு எடுக்கணும் அப்படின்னா கீழேயும் 10 மேலேயும் 10. அப்போ 3300 200 டிவைட் பை 58. இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 29. இது வந்து 1600. இதை நம்ம ரவுண்ட் ஆஃபாக ஒரு 30ன்னு வச்சுப்போம். 30ன்னு வச்சு அப்ராக்சிமேட்டாக அடித்தோம் அப்படின்னா இதுக்கு ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஆகிடுமா? அப்போ இங்கே உங்களுக்கு வந்து 50, இது ஒரு 5 டைம்ஸ் இருக்கும். 55. இங்கே 17. ஓகேங்களா? மொத்தம் 55.17 யூனிட் இருக்கும். சரிங்களா? இது அப்ராக்சிமேட்டாக அடிச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து டோட்டல் யூனிட் கண்டுபிடிச்சிட்டோம். டோட்டல் யூனிட்னது 55.17 யூனிட். சரியா? ஆனால் வந்து டிஃபெக்ட் பர்சன்டேஜ் ஆஃப் த ஃபோர்த் மிஷின்ட்டான். அப்போ ஃபோர்த் மிஷினுக்கு என்னது 0.92. டோட்டல் என்னது 55.17 இன்ட்டு 100. இது பண்ண ஆன்சர். ஓகே, இதை நம்ம கண்டுபிடிப்போமா? அப்ராக்சிமேட்டாக வந்து 0.92 இன்ட்டு 100 எத்தனை? 92 டிவைட் பை கீழே வந்து பாயிண்ட் இருக்குது. நம்ம இதை வந்து 55ன்னு வச்சுப்போமா? ஓகே, 55ன்னு வச்சுப்போம். நல்லா கவனிங்க, இது ஒன் டைம் வந்துடும். அப்போ ஆப்ஷன்லாம் பார்ப்போமா? எல்லாமே ஒன்றுன்னு இருக்கா? அப்போ பேலன்ஸ் எத்தனை இருக்கும்? 55 92 போயிடுச்சு அப்படின்னா 35 37 இருக்கும். கரெக்டாக இங்கே பாயிண்ட் வச்சு ஜீரோ சேர்ப்போமா? இப்போ இது எத்தனை டைம் வருது பாருங்கள். 6 டைம்ஸ் வந்தால் 330 வருது. கரெக்டாக? அப்போ 1.6 எங்கே இருக்குது? அப்போ ஆப்ஷன் சி. ஓகேங்களா? இந்த சம்மு நான் என்ன பண்ணேன்? அப்ராக்சிமேட்டாக பண்ணிகிட்ருக்கேன். நான் உட்காந்துட்டு பாயிண்ட்டாக வச்சு பண்ணல. ஏன்னா அப்ராக்சிமேட்டாக பண்ணால் தான் நம்மளால் ஃபாஸ்ட்டாக முடிக்க முடியும். சப்போஸ் இதே ஆப்ஷனில் ஒன்றுன்னு ஸ்டார்டிங் கொடுத்துருந்தா இந்த ஏல பியில் டியில் இல்லை அப்படின்னா ஈஸியாக பண்ணிட்டுருக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். The price of cooking oil increased by 8%. Okay. A family uses 12 liters of cooking oil per month. If the original price was 150 per liter, what is the additional annual expenditure? ஆனுவல்னு கொடுத்துருக்கான். அப்போ அந்த ஃபேமிலி 12 லிட்டர் யூஸ் பண்ணுதான். அதோட ப்ரைஸ் வந்து 150 ரூபா. ஓகேவா? இப்போ அது என்ன ஆயிருக்கு? 8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எத்தனை பர்சன்டேஜ்? 8%. அப்போ 8% எப்படி ஆகலாம்? 8/100 ஆகலாம். ஓகேவா? இங்கே என்ன கொடுத்துருக்கான்? ஆனுவல் கொடுத்துட்டான். அப்போ ஆனுவல்னா என்னது? 12 மாதம். அப்போ 12. ஓகேவா? இது சால்வ் பண்ண ஆன்சர். இது ஹோம்ஒர்க் போட்டுருங்க நீங்களே. சரிங்களா? இது ஒரு சம்மு தான். இதை நீங்களே போடுங்க. முடிஞ்ச அளவுக்கு இதை யூனிட் டிஜிட் யூஸ் பண்ணி போட பாருங்கள். ஏன் அப்படின்னா இங்கே இருந்து பாருங்கள், 0க்கு 0 கேன்சல் ஆகிடுமா? இது வந்து எத்தனை? 2 5 10. இது 3. இந்த 2க்கு இது கேன்சல் ஆகிடுமா? 6 8 48. 8 8 3 24. 4 4 2 8. அப்போ கடைசியாக 8 எங்கே இருக்குது? அதான் ஆன்சர். இதை நீங்களே சால்வ் பண்ணுங்கள். அப்போ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஏன்னா சப்பையான சம்மு தான். ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்க. ஏ இஸ் 25% மோர் தென் பி அண்ட் பி இஸ் 30% லெஸ் தென் சி. இந்த மாதிரி ஏ வந்து பியை விட அதிகம், பி வந்து சியை விட கம்மி, இந்த மாதிரி இந்த மாடலில் கொடுத்துருந்தாலே ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான், கடைசி என்ன கொடுத்துருக்கான் பாருங்க. அப்போ ஏ இருக்குது, பி இருக்குது, சி இருக்குது, டி இருக்குது. அப்போ ஏதிங்க ஏ பி சி டி. இந்த மாதிரி சம்முக்கு நம்ம என்ன பண்ணோம்னா எப்பயுமே கடைசியிலேருந்து வரதான் பெஸ்ட்டு. ரிவர்ஸில் வரணும். அப்போ கடைசியாக பாருங்க, டி தானே. டி பாருங்க, சி இஸ் 20% மோர் தென் டி. அப்போ டி வந்து 100% வச்சுக்கோமே. அப்போ சி எத்தனை? 120. 20% மோர் தென் டி. முடிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் பாருங்க, பி இஸ் 30% லெஸ் தென் சி. அப்போ 30% லெஸ் தென் சின்னா சி 120. அப்போ 120லேருந்து 70%. ஏன்னா 30% லெஸ்னா 30 போயிடுமா? அப்போ 70% தானே பேலன்ஸ் இருக்கும். அப்போ 70% எப்படி ஆகும்? 7/10. இதே இது அடித்தா அப்படின்னா 84 இருப்போம். நெக்ஸ்ட் பாருங்க, ஏ இஸ் 25% மோர் தென் பி. அப்போ பியை விட 25% மோர் தென் பி. அப்போ என்னது? 125%. ஏன்னா 100லேருந்து 25. ஓகேவா? அப்போ 125%. 125% எப்படி ஆகலாம்? 125/100 ஆகலாம். அப்போ அதை வந்து எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? 5/4 இன்ட்டு 5/4. இதை கேன்சல் பண்ணால் 21. அப்போ 105 வரும். தென் பை வாட் பர்சன்டேஜ் இஸ் ஏ மோர் தென் டி. அப்போ ஏ வந்து டியை விட எத்தனை அதிகமாக இருக்கான்? +5%. அப்போ 5%. சிம்பிளாக முடிஞ்சிச்சா? சிம்பிள். ஸோ இந்த சம்முக்கு வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து போகிறத விட்டு கடைசிலேருந்து வாங்க.
கடைசிலேருந்து 100% கனெக்ட் பண்ணிட்டு வாங்க. 100%லேருந்து இவன் எத்தனை அதிகம் பாருங்கள், எத்தனை கம்மி பாருங்கள், அப்படியே ரிவர்ஸில் வந்தீங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும். இல்லை எனக்கு வந்து இது இந்த மாதிரி இந்த பர்சன் கண்டுபிடிக்கலாம் கடுப்பாக இருக்குது, எனக்கு வேறு மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னா அதுக்கும் சொல்கிறேன், வேறு ஷார்ட்கட் சொல்கிறேன். ரேஷியோவில் ட்ரை பண்ணலாம். ரேஷியோவில் எப்படி பண்ணலாம் பார்ப்போமா? A is 25% மோர் தேன் B. அப்படின்னா 25% மோர்னு அர்த்தம் 125, கரெக்டாக? அப்போ 125% எப்படி ஆகலாம்? 125/100 அப்படின்னா என்னது? 5/4. அப்போ A வந்து அதிகம்னு சொல்லிட்டாங்க, அப்போ மேலே கற்று A. அப்போ A is to B எத்தனை? 5:4. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். B is 30% less than C. அப்போ B எத்தனை? 30% less than C. 30% லெஸ்னா என்னது? 70%. 70/100. அப்போ 7/10. அப்போ B is to C என்னது? 7:10. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். C is 20% மோர் தேன் D. அப்போ C is to D எத்தனை? 20% அதிகம் அப்படின்னா 120/100. அப்போ அதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 6/5. அப்போ 6:5. வேறு எதனா கொடுத்துருக்காங்களா? வேறு எதுவும் கொடுக்கல. ஓகேவா? இப்போ இதை இந்த மாதிரி எழுதிங்க. A is to B is to C is to D. இந்த மாதிரி எழுதியாச்சா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஏக்கு என்ன வேல்யூ? 5. பிக்கு என்ன வேல்யூ? 4. இப்படி எழுதணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள். பிக்கு என்ன வேல்யூ? 7. அப்போ அது கீழே எழுதுங்க. நெக்ஸ்ட்டு சிக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? 10. அது சிக்கு நேரம் எழுதுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள். சி என்ன கொடுத்துருக்கான்? 6. அதை இங்கே எழுதுங்க. டி என்ன கொடுத்துருக்கான்? 5. அதை எப்படி எழுதுங்க? இப்போ இங்கெல்லாம் கேப் இருக்குது பார்த்தீங்களா? இங்கே கேப் இருக்குது, இங்கே கேப் இருக்குது, இங்கே கேப் இருக்குது, இங்கே கேப் இருக்குது. அங்கே என்ன ஃபில் பண்ணணும்? ஒன்றும் கிடையாது. இந்த கேப் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி என்ன இருக்கான் பாருங்கள். ஃபஸ்ட்டு லைன் பாருங்கள், 4 இருக்குது. அந்த 4 தான் இங்கே கடைசி ஃபுல்லாகவே போடணும். முன்னாடி என்ன இருக்கணும் அது போடணும். இங்கே பாருங்கள், இதுக்கு இங்கே கேப் இருக்கா? இதுக்கு முன்னாடி என்ன இருக்கா? 7. அப்போ 7 போடுங்க. இந்த கேப்புக்கு முன்னாடி என்ன இருக்கான்? 10. அந்த 10 போடுங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே என்ன போடணும்? 6. அப்போ 6, அந்த கேப்புக்கு முன்னாடி 6 தானே இருக்குது. இப்போ இங்கே 6, இங்கே 6 போட்டாச்சா? நெக்ஸ்ட்டு இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணி இங்கே ஏறணும். 6 7 are 42. 42 × 5. 42 × 5 எத்தனை? 2 5 are 10. 210. 210 is to நமக்கு என்ன கேட்குறான்? ஏவும் டியும் தான் கேட்குறான். அப்போ ஏவும் டியும் மட்டும் நம்ம கனெக்ட் பண்ணிப்போம், இதெல்லாம் தேவையில்ல. ஓகேவா? டி என்னது? 4 10 are 40. 200. 200ஆ? ஓகே. இப்போ இது ரெண்டு பேருக்கும் எத்தனை டிஃப்ரென்ஸு? 10. ஓகே, 10 டிவைட் பை மோர் தென் டி. எது கூட நம்ம கம்பேர் பண்ணுறோம்? ஏ வந்து டி விட எவ்வளோ அதிகமாக இருக்குது, இதுதான் கேள்வி. அப்போ டி கூட தான் கம்பேர் பண்ணுறோம். அப்போ டி கே போட பர்சன்டேஜாக மாற்றணும். 100. 0 0 0 0 கேன்சலு. இது 5%. ஓகேவா? இப்படியும் போடலாம். ஸோ அதனால் உங்கள் இஷ்டம், நீங்கள் எது வேணால் போடுங்க. நான் ரெண்டு மெத்தடுமே நான் சொல்லிட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சம் போவோம். த சம் ஆஃப் 2 நம்பர் இஸ் 450. ஏதோ ஒரு 2 நம்பர் நம்ம ஏபின்னு வச்சுப்போம். அதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 450 கிடைக்கிறோம். இஃப் த கிரேட்டர் நம்பர் இஸ் டிக்ரீஸ்டு, ஏவை கிரேட்டர்னு வச்சுப்போம், பி என்ன கொடுத்துருக்கோம்? ஸ்மால், பி ஸ்மால்னு வச்சுப்போம். அப்போ கிரேட்டர் நம்பர் இஸ் டிக்ரீஸ்டு பை 4%. அப்போ ஏ என்ன ஆகுது? 4% கம்மியாச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 96. அப்போ 96% 96/100 எழுதணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து ஸ்மாலர் நம்பர் இஸ் இன்க்ரீஸ்டு பை, அப்போ ஸ்மால் நம்பர் பி வந்து இன்க்ரீஸ் பை 20%. அப்படின்னா அது 120%. 120/100. தென் த நம்பர் அப் அண்ட் ஆர் ஈக்குவல். அப்போ ரெண்டுமே ஈக்குவல்ன்ட்டான். ஈக்குவல் பண்ணியாச்சா? ஓகே. இப்போ சிம்பிளிஃபை பண்ணுமா? 100க்கு 100 கேன்சலா? ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள். 4 டபுள் அடியுமா? 2 4 are 8, 4 4 are 16. இது 3 0. மறுபடியும் இது 4 டேபிள். 4 6 are 24, 5 6 are 30. அப்போ ஏ பை பி என்னது? 5/4. அப்போ ஏ வந்து 5, பி வந்து 4. ஓகேவா? மொத்தம் எத்தனை? 9. 5 4 கூட்டினா 9. அந்த 9 தானே சம் ஆஃப் நம்பர் 450. கொஷின் என்ன கேட்குறான்? ஸ்மால் நம்பர்னு அது 4 தானே. அப்போ 4 எவ்வளோ? இது எத்தனை? 5 டைம்ஸு. அப்போ x = 200. பார்த்தீங்களா எவ்வளோ சிம்பிளாக முடிஞ்சிச்சு? பார்த்தீங்களா? சிம்பிள் லாஜிக்கு. ஃபஸ்ட்லேருந்து பார்த்துருந்தீங்கன்னா இதெல்லாம் புரியும். எடுத்ததும் நம்ம இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா வாய்ப்பே கிடையாது. ஃபஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா 100% புரியும். நெக்ஸ்ட் கொஷின். இஃப் 20% ஆஃப் எ நம்பர் இஸ் சப்ராக்டட் ஃப்ரம் ஏ செகண்ட் நம்பர். அப்போ 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. அண்ட் செகண்ட் நம்பர் டிக்ரீசஸ் டு இட் 70%. ஓகேவா? அப்போ 2 நம்பர் என்னன்னு தெரில. ஓகேவா? ஸோ 20% ஆஃப் எ நம்பர் இஸ் செப்பரேட். 2 நம்பர் வச்சுப்போம், ஏபி. இது ரெண்டுமே 100% தான் இருந்திருக்க போகுது. ஓகேவா? இப்போ சப்போஸ் இதுக்கு நான் சும்மா சொல்கிறேன், இது ஒரு 10 வச்சுப்போம், இது 20 வச்சுப்போம். இந்த 10 தானே 100, இது 20 தானே 100%. கரெக்டாக? ஓகே, டன்னு. 20% ஆஃப் எ நம்பர் இஸ் சப்ராக்டட் ஃப்ரம் ஏ செகண்ட் நம்பர் அப்படின்ட்டாங்க. அப்போ செகண்ட் நம்பர்னா அது 100% பியாக தானே இருந்திருக்கும், ஃபுல்லாக இருந்திருக்கும். ஏன்னா நீங்களே எதனா ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், அது உங்கள் இஷ்டம். ஏன்னா இது ரேஷியோ தானே கொடுத்துருக்காங்க.
100% B subtract from 20% ஆஃப் ஏ ஃபர்ஸ்ட் நம்பர். ஓகேங்களா? அண்டு என்ன ரிசல்ட் என்ன வருது அப்படின்னா செகண்ட் நம்பர் வந்து 70% ஆகுதான். அப்போ 70% செகண்ட் நம்பர். ஓகேவா? ஸோ இது சால்வ் பண்ண ஆன்சர். இப்போ வந்து இங்கே பாருங்கள் 100% பி இருக்கா, இது அந்த சைடு போயிட்டோம் அப்படின்னா மைனஸ் ஆகிடும். இல்லைன்னா வச்சுங்களேன் இந்த 70% பி இங்கே எடுத்துகிட்டு வரும். அப்போ என்ன ஆகும் 30% பி ஆகும். இந்த 20% அங்கே போயிட்டோம் 20% ஏன்னு வரும். பர்சன்டேஜ் கேன்சலு, 0க்கு 0 கேன்சலா. நெக்ஸ்ட்டு ரேஷியோ ஆஃப் ஃபஸ்ட் நம்பர் தானே ஏ, செகண்ட் நம்பர் பி. அப்போ A/B என்ன கேட்குறான். அப்போ A/B என்னது 3/2, 3:2 ஆன்சர். நெக்ஸ்ட் சம். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். An employee contribute 20% of their salary to charity. From the remaining amount, 40% is allocated to investment. The rest is divided for education and travel in the ratio 7:5. If the expense on travel is 6,000, what is the employee's total salary? இந்த கொஸ்டின் பார்த்ததும் சீரிஸ் மெத்தட் நாம வந்துடும். ஓகே, ஸோ எம்ப்ளாயி சேலரி என்னன்னு தெரில, அதான் கேட்குறாங்க. அப்போ அது எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அதுலேருந்து 20% சேரிட்டி கொடுக்கலாம். அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும் 80%. அப்போ அது எப்படி ஆகலாம் 4/5. நெக்ஸ்ட்டு ஃப்ரம் த ரிமைனிங் இருக்கிறதுல ரிமைனிங்கில் 40% இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒதுக்கிதான். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும், பேலன்ஸு 60% இருக்கும். அது எப்படி ஆகலாம் 3/5. 60% 60/100 அதை சால்வ் பண்ணால் 3/5. த ரெஸ்ட் இஸ் டிவைடட் ஃபார் எஜுகேஷனுக்கும் ட்ராவலுக்கும் பாருங்கள் ரேஷியோ 7:5 கொடுத்துருப்பான். இப்போ டோட்டல் என்னது 12. ஓகேவா, டோட்டல் 12, ஏன்னா 7, 5, 12. இஃப் த எக்ஸ்பென்ஸ் ஆன் ட்ராவலோட இது கொடுத்துட்டாங்க 6000 அப்படின்ட்டு. ட்ராவல்னு அது அந்த 5 தான். வாட் இஸ் த எம்ப்ளாயிஸ் டோட்டல் சேலரி. அப்போ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்கான் ட்ராவலோட இது தான் கொடுத்துருக்கான். அப்போ நம்ம ட்ராவலுக்கு போடுவோம். அப்போ ட்ராவல்னது ரேஷியோ 5. அப்போ 5/க்கு என்ன பண்ணணும் டோட்டல் வேல்யூ போடணும். ஏன் எக்ஸ்பென்ஸு ட்ராவல் தான் 7/5. இப்போ நமக்கு வந்து டோட்டல் வந்து 12. அப்போ அந்த 12ல் 5 பங்கு தானே ட்ராவலு, 12ல் 7 பங்கு தானே எக்ஸ்பென்ஸு. அதான் ஏன் இங்கே 6000 போட்டோம் அப்படின்னு. ஏன் இங்கே ட்ராவல் போட்டோம் அப்படின்னா 6000 அதோட வேல்யூ கொடுத்துருந்தோம், அதனால போட்டோம். சால்வ் பண்ணுமா, 5க்கு 5 கேன்சலா. ஓகே, 4 3 12, 4 3 12, இது கேன்சலு. அப்போ 5 6 30 சிம்பிளாக முடிஞ்சிச்சு பார்த்தீங்களா. ஸோ இங்கே கிராக் பண்ண வேண்டிய விஷயமே இந்த ரேஷியோ கொடுத்ததை இப்படி பிரிக்க தெரியணும். ஸோ இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் தான், ஏன்னா அதை பிரிக்க தெரியணும். ஓகேவா, நெக்ஸ்ட் சம். The price of petrol grow up by 5%. Before the hike, the price was 82 per liter. A man travels 3045 km every month and his car gives a mileage of 15 km per liter. What is the increase in the monthly expenditure on the man's travel due to hike in the petrol price? இது கொஞ்சம் ஒரு சிம்பிள் சம்ம, கொஞ்சம் யோசிச்சா முடிஞ்சிடும். மேன் வந்து டிஸ்டன்ஸ் எவ்வளோ 3045 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறாரு, மைலேஜ் எவ்வளோ தருது 15. அப்படின்னா எத்தனை லிட்டர் கண்டுபிடிச்சிடலாம். 3045 / 15 போட்டால் மைலேஜ் தெரியும். இது 1, இது 2, இது 0, இது 3. அப்போ 203 லிட்டர் பெட்ரோல் போட்டிருக்காருன்னு அர்த்தம். மைலேஜ் எப்படி கண்டுபிடிப்போம். இப்போ நீங்கள் 1 லிட்டர் பெட்ரோல் போட்டால் 45 லிட்டர் தருதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறீங்க. ஸோ நமக்கு தெரியுதில்ல, ஏன்னா 1 லிட்டர் பெட்ரோலுக்கு ஏன்னா ஒவ்வொரு வண்டிக்கும் மாறும். பிளாட்டினா அப்படின்னா ஒரு 70 தரும், ஸ்ப்ளெண்டர் ஹீரோ ஹோண்டா அப்படின்னா ஒரு 60-65 தரும். இதுவே டியூக்கு 200, இந்த 200cc இந்த மாதிரி பைக்லாம் எடுத்துகிட்டு போனோம்னா பெட்ரோல் தராது. இன்னும் 300cc பைக்லாம் போனால் வாய்ப்பே கிடையாது. 600 650 போனோம் அப்படின்னா GT 650 எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா நம்ம வந்து பெட்ரோல் போட்டு சம்பாதிக்க வேண்டியதான். ஓகேங்களா. ஸோ அப்போ இதை எப்படி 203 லிட்டர் கண்டுபிடிச்சோம், டோட்டல் கிலோமீட்டர் டிவைட் பை எவ்வளோ கிலோமீட்டர் per லிட்டர் தருதுன்னு டிவைட் பண்ணோம் அப்படின்னா கிடச்சிரும். அப்போ 203 லிட்டரு. அப்போ 203 லிட்டர் போடுவோம் மாதம். இப்போ பெட்ரோல் எவ்வளோ 82 ரூபா. இப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு 5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 5/100. ஓகேவா, இதை சால்வ் பண்ண ஆன்சர் பண்ணுவோமா. வெயிட் பண்ணுங்கள், ஏன்னா 100 கீழே வச்சுப்போம். யூனிட் டிஜிட்லேயே அடிக்க முடியுதான் பார்ப்போம். ஓகே, 5 to 10 கண்டிப்பாக ஒரு 0 கேன்சல் ஆகிடும். அப்போ கன்ஃபார்ம் கடைசியாக ஆப்ஷன் 0 வராது. ஏன் அப்படின்னா 5 to 10 0ன்னு வரக்குள்ளே ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் ஆக தான் போகுது. ஓகேவா, அப்போ சிம்பிளாக யோசிங்க. அப்போ கடைசியாக வந்து 0 0ன்னு வர போகிறது கிடையாது. அப்போ அவன் 2 கிடையாது, 2 தூக்கி போட்டுருவான். ஓகே, நெக்ஸ்ட் இதை மல்டிபிள் பண்ணி தான் ஆகணும் போல். 2 3 6 0, 2 2 4, 8 3 24, 2 8 16, 6 4 6 6 1. ஓகேவா,
இன்ட்டு 5/100. ஓகேவா? 5 6 13 வந்திருக்கும். அப்போ பேலன்ஸ் 3, 5 4 சார் 24 27. அப்போ அந்த 0 கேன்சல் ஆகிருக்கும். 7 இல்லையா? இன்ட்டு 5. இங்கே 5ன்னு வந்துச்சுங்களா வச்சுக்கலாம். அந்த 5 நம்ம எப்படி ஆகலாம்னா 10/2ன்னு ஏறலாம். ஓகேவா? இது நான் உங்களுக்கு அந்த ஷார்ட்கட் சொல்லி தரேன் பாரு. 5 டேபிளில் 5 எப்படி ஏறலாம்? 10/2ன்னு ஏறலாம். அப்போ இங்கே எப்படி வந்திருக்கும்? 16646 இன்ட்டு 10/2ன்னு வந்திருக்கும். அப்போ 2னா 2 டேபிள் அடிச்சிடலாமா? 8 3 2 3. அப்போ இங்கே 0 மேலே போயிடுமா? 0 /10. 0க்கு 0 கேன்சலு. இன்னொரு கீழே 100ன்னு வந்திருக்கும். அப்போ ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுக்கலாம். 832 ஆப்ஷன் பி. ஓகேங்களா? ஸோ இங்கேயும் நம்ம கொஞ்சம் ஸ்மார்ட்டாக யோசிச்சு அடிக்கலாம். ஆனால் சிம்பிள் சம் தான் கொஞ்சம் கால்குலேட்டிவ். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். A person wants to buy 10 chairs. The total cost of 10 chair is 4,500. 10 chair 4,500 ஒரு chair எவ்வளோ? 450 ரூபா. After bargaining, the shopkeeper agrees to decrease the cost of each chair by 20%. அப்போ ஒவ்வொரு சேரும் 20% கம்மி பண்ணுறாங்க. அப்போ 20% கம்மியாகனா இப்போ ஒரிஜினல் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும்? 80% இருக்கும். Then the person purchased 10% more chairs. அப்போ கம்மி பண்ணல 10% எக்ஸ்ட்ரா சேர் வாங்குறாரு. அப்போனா அது 110. ஓகேவா? வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் சேர்ஸ் தட் ஹி பர்ச்சேஸ்? ஓகே, அப்போ எவ்வளோ? 4,500 10 சேரு இன்ட்டு பார்கெனிங் பண்ணி எவ்வளோ கம்மி பண்ணோம்? 20%. அப்போ 80% இருக்கும். அது 4/5ன்னு ஏறலாம். நெக்ஸ்ட்டு 10% மோர் சேர் வாங்குறாரு. அப்போ 110%. அப்போ அது எப்படி ஏறலாம்? 11/10ன்னு ஏறலாம். ஓகே, இது சால்வ் பண்ண ஆன்சரு 0க்கு 0 கேன்சலு. 5 9 0 4 0 எல்லாத்துலேயும் இருக்கா? அப்போ 90 இன்ட்டு 4 வந்து 360 இன்ட்டு 11 ஒரு 0 வச்சுப்போம். 6 3 6 3 6 9 0 3960. இது ஒரு சிம்பிள் சம் தான். ஸோ இதெல்லாம் பாருங்கள். இதெல்லாம் ஏன் மிஸ்கால்குலேஷனில் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரிலாம் ஒரு மொக்கையான சம கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால தான் கொடுத்துருக்கேன். A person while trading the shares of a particular company observes that its price has gone down by 10% from the previous day. அப்போ 100லேருந்து 90 ஆயிடுச்சு. In anticipation of increment on the next day, he holds it for the next day, but the share price further falls down by another 8%. அப்போ மறுபடியும் என்ன ஆகுது? 8% கம்மி. அப்போ 92. அந்த முன்னாடி இருக்கிறது தான் 100 இருந்திருக்கும். அப்போ இப்போ 92% ஆயிடுச்சு. Next, then he sells his shares and gets 12,420. How much could he save what he sold it the previous day? அப்படின்னா இது எவ்வளோ அமௌண்ட் நமக்கு தெரியல, எக்ஸ். ஏன்னா இங்கே வந்து செல் பண்ணதுக்கப்புறம் அமௌண்ட் கொடுத்துரும். 12,420 அதுக்கு ஈக்குவல் பண்ணிடலாம். எக்ஸ் இன்ட்டு ஃபஸ்ட்டு நாள் 10% கம்மி ஆயிடுச்சு. அப்போ 10%னா 90%. அப்போ 9/10. செகண்ட் நாள் 8% கம்மியாக. அப்போ 100லேருந்து 8 போச்சு அப்படின்னா 92. 92% எப்படி ஆகும்? 23/25. இதை சால்வ் பண்ண ஆன்சரு சால்வ் பண்ணோம். வெயிட் பண்ண சேவ்டுன்னு கேட்டுறோம். இங்கே பாருங்கள் 9 இருக்குது, இங்கே இருக்குது. இதை நம்ம டிவைட் பண்ண முடியுமா பார்ப்போமா? 3 7 9. அப்போ கண்டிப்பாக ஆகும். 1 டைமர், இது 1 டைமர், இங்கே 3 இருக்கும். 3 9s are 27 7 8 9s are 72 0 23 இருக்குது. 23 × 6 எத்தனை? 6 3s are 18 6 2s are 12 138. அப்போ இதுவும் அடித்தோம்னா 6 தடவை அடிக்குது. அப்போ இங்கே வந்து 6 × 10 60. 25 வந்து 25 × 6 50. அப்போ 15,000 rupees தான் டோட்டல் அமௌண்ட்டு. டோட்டல். ஓகேவா? அதாவது ஒரு நாள் முன்னாடி செல் பண்ணியிருந்தா எவ்வளோ சேவ் பண்ணிடலாம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த ஒரு நாள் முன்னாடி எவ்வளோ லாஸ் ஆகிருக்கு? 10%. அப்போ 15,000 தான் அமௌண்ட் வந்திருக்கும். அப்போ ஃபஸ்ட் டேயில் 10% லாஸ் ஆனால் எவ்வளோ? 10% எவ்வளோ? 15,000ல் 1,500. அப்போ 13,500 வந்திருக்கும். 13,500 மைனஸ் 10%. இது ஃபஸ்ட்டு டே. ஆனால் நம்ம செகண்ட் டேல 8% லாஸில் எவ்வளோ விற்றான்? 12,420 ரூபா. ஸோ அப்போ இந்த நாளில் விற்றுந்தா எவ்வளோ சேவ் பண்ணிடலாம்? அப்போ என்ன பண்ணலாம்? மைனஸ் பண்ணலாம். நீங்களே யோசிங்க. இதில் ஒரு 500, இதில் ஒரு 500. அப்போ இதை பாருங்கள், இங்கே ஒரு 500 இருக்குமா? 13,500ல் 500 இருக்கும். இதில் பாருங்கள் 80 500. அப்போ 1,080 ரூபா சேவ் பண்ணிடலாம். கொஞ்சம் ஒரு நாள் முன்னாடி விடலாம். இது கொஞ்சம் ஒரு பேசிக்கான ஒரு லாஜிக் சம் தான்.
கொஞ்சோண்டு யோசிச்சா நம்ம போட்டலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு த எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் த காஸ்ட் ஆஃப் லிவிங் ஆஃப் எ மேன் அண்ட் இஸ் ஃபேமிலி இஸ் 16%. Okay, he gets two increment 30-60 in his salary if his savings increases by 250%, then the new cost of living expenditure is what percentage of the increased salary? ஃபஸ்ட்டு 2 இன்க்ரிமெண்ட் வருது பார்த்தீங்களா? அப்போ என்ன பண்ணலாம்? ஒன்று சக்ஸசிவ் பர்சன்டேஜ் ஃபார்ம்லாம் ஞாபகம் இருக்கா? X + Y + XY by 100 2 டைம்ஸ் தொடர்ந்து இன்க்ரிமெண்ட்னாலே இதான். அப்போ 30 + 60 + 30 × 60 / 100ன்னு வந்துருமா? 0 0 0 0 கேன்சல். அப்போ 90 18 108%. அப்போ அது ஒரே டைம் 108% கணக்கு. ஓகேவா? இப்போ இங்கே இன்கம் போட்டுக்கோ, இங்கே எக்ஸ்பெண்டிச்சரு, இங்கே ப்ளஸ் சேவிங். ஓகே, ஃபஸ்ட்டு அவன் வந்து 100 ரூபா சம்பளம் வாங்கியிருப்பான். இப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு? 108% இன்க்ரீஸ் ஆகுது. கரெக்டாக? அப்போ 108% இன்க்ரீஸ் ஆனால் எத்தனை? 208 ரூபா. இப்போ பாருங்கள், இருக்க மேன் அண்ட் இஸ் ஃபேமிலி எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 60 இருக்கா? இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், சேவிங் வந்து 250% வந்துட்டான். அப்போ ஃபஸ்ட்டு 100 ரூபா சம்பாதிக்கலாம், 60 ரூபா செலவு பண்ணுறான். அப்போ 40 ரூபா செலவு பண்ணியிருப்பான். அப்போ 40 ரூபாயிலேருந்து 250%. அப்போ 40 × 250 எக்ஸ்ட்ரா ஆகுது. அப்போ இங்கே என்ன அது எக்ஸ்ட்ரா வந்து எவ்வளோ வந்திருக்கும்? 350 ஆகும். 100 இதான 100 இதான் 100, அதுலேருந்து 250 எக்ஸ்ட்ரா. அப்போ 350/100 0 0 0 0 கேன்சலு. 120 120 140. அப்போ 140 ஏறி இருக்கும். அப்போ கிட்டத்தட்ட 100 ரூபா ஏறி இருக்குது. அப்போ 208. இப்போ எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ இருக்கும்? 208 140. அப்போ என்னது இங்கே 68 ரூபா இருக்கும். ஓகேவா? ஓகே, டன். இப்போ என்ன கேட்குறான்? தென் த நியூ காஸ்ட் ஆஃப் லிவிங் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் த இன்க்ரீஸ்டு சேலரி? அப்போ லிவிங் எக்ஸ்பெண்டிச்சர் 68, இன்கம்மு 208. கூட கம்பேர் பண்ணணும். 68 / 208 × 100 சால்வ் பண்ண ஆன்சர். அந்த 100 அப்படியே வச்சுக்கலாம். இந்த 68 208. சரி, ஓகே. 6800 / 208ன்னு வச்சுப்போம். இது அடிப்போம். 104, இது 3400, இது 52, இது 1700, இது 26, இது 8 2 16, 5 2 10 0, இது 13, இது வந்து 4 2 8, 2 2 4 5. அப்போ 425 13. எத்தனை டைம் வரும்? 13 3 டைம்ஸு. கரெக்டாக? அப்போ 3 எங்கே ஸ்டார்ட் ஆகுது? 3 ஆப்ஷன் இருக்குது. அப்போ இவன் கிடையாது, இவன் கிடையாது. அப்போ 3 டைம்ஸ் 42. இங்கே 0 வரும், இங்கே 5. இங்கே என்ன பண்ணோம்? சின்னோண்டு வரும். அப்போ 0 சேர்த்துக்கணும். கரெக்டாக? ஐயோ, 13 × 3 வந்து 39 தானே? 42ன்னு போடுறோம் பாருங்கள். இப்போ இங்கே 3 வந்திருக்கும், இங்கே 5. அப்போ இங்கே 2 டைம்ஸ் வந்துருக்கும். 32 எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? ஸோ இதில் கொஞ்சோண்டு ஒன்றும் இல்லை, இங்கே டிவைட் பண்ணுறதுல கொஞ்சம் ட்விஸ்ட் வச்சுட்டாங்க. மற்றபடி பேசிக்கான சம்பளம் எக்ஸ்பெண்டிச்சர் சம்பளம் நீங்கள் பார்த்துருந்தா என்ன இது உங்களுக்கு சப்பையாக இருந்திருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். த எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் எ ஹவுஸ் ஹோல்டு ஆன் ஃபுட்டு, clothing and entertainment is in the ratio of 2:4:4. ஓகேவா? ஸோ அப்போ அதை எழுதிக்கலாமா? ஃபுட்டு கிளாத்திங் என்டர்டெயின்மெண்ட் ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. இஷ்டு அது 2:4:4. ஓகேவா? அப்போ இது டோட்டல் எத்தனை? 10. ஆட் பண்ணால் 10. இப்போ நம்ம வழக்கம் போல் என்ன பண்ணலாம்? 100 தானே கணக்கு பண்ணோம். அப்போ 100 கணக்கு பண்ணி பார்ப்போம். இங்கே 100 கணக்கு பண்ணோம் அப்படின்னா அது இங்கே 40 40 20. எப்படி கேன்சல் பண்ணாலும் 2:4:4 தானே வருது. நம்ம வழக்கம் போல் 100க்கு கணக்கு பண்ணிக்கலாம். ஓகே. In the coming year, the cost of food is expected to fall by 10%. அப்போ ஃபால்னா இது மைனஸ், ஃபால் பை 10%. அப்போ 10%, 20ல் 10% எத்தனைப்பா? 2. அப்போ 20ல் 2 போச்சுன்னா 18 ரூபாய் ஆயிடுச்சான். நெக்ஸ்ட்டு கிளாத்திங் டு ரைஸ் பை 5%. கிளாத்திங்கு +5% ஏறுது. ஓகே. 40ல் 10 எவ்வளோ? 4. அப்போ 5% 2. கரெக்டாக? அப்போ 2 ரூபா ஏறுது. அப்போ 42 ரூபா. நெக்ஸ்ட்டு என்டர்டெயின்மெண்ட் டு ஃபால் பை 15%. அப்போ 15% கம்மி, -15%. 40ல் 10% வரும், 4. 5% 2. அப்போ 6 கம்மியாச்சுன்னா எத்தனை? 34. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ண 70 80 94 ஆட் பண்ணால்
304. ஓகே, வாட் இஸ் த பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் டோட்டல் ஹவுஸ் ஹோல்ட் எக்ஸ்பென்ஸ்? எவ்வளோ கம்மியாக இருக்குது? -6%. அப்போ 6% டிக்ரீஸ். ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்களா? சப்பையாக முடிச்சிட்டோம். ஆனால் இந்த லாஜிக் இந்த மாதிரி எழுத தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். A man started off a business with a certain capital amount. In the first year, he earned 60% profit and donated 50% of the total capital. Okay, wow. He followed the same procedure with the remaining capital after the second and third year. If at the end of the 3 years he is left with 15,360, what was the initial amount with which the man started his business? அப்போ இனிஷியல் தான் கேட்குறாங்க. கடைசியாக 15,360 இருக்குது. இப்போ வழங்க போல் என்ன பண்ணிடலாம்? இந்த மெத்தட் சீரிஸ் மெத்தடில் போடலாமா? கடைசியாக இருக்கிறது 15,360. ஸ்டார்டிங் இனிஷியல் கேட்குறோம். அப்போ எக்ஸ் இன்ட்டு போட்டாச்சா? ஓகே, டன். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த ஃபஸ்ட் இயர் ஏர்ன்ட் 60% ப்ராஃபிட். அப்போ 100% தான் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா 60% ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்கோம். அப்போ எவ்வளோ வந்துருக்கும்? 160% கரெக்டாக. அப்போ 160%. அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 50% ஆஃப் த டோட்டல் கேபிட்டல். நல்லா கவனிச்சுங்க, டோட்டல் கேபிட்டல். அப்போ இதில் கேபிட்டல் எது? 100% தான் கேபிட்டல். இது வந்து கேபிட்டல்னா அது முதலீடு. ஓகேவா? இது வந்து வித் ப்ராஃபிட். இது ரிட்டர்ன். ஓகேவா? வித் ப்ராஃபிட். இது வந்து ரிட்டர்ன். அப்போ கேபிட்டலில் தான் 50%. அப்போ கேபிட்டல்னா அது இந்த எக்ஸ் தான் கேபிட்டலாக வந்துருக்கும். ஓகேவா? அந்த இது இப்போ சப்போஸ் 100 தான் எக்ஸ்ட்ரா வச்சுக்குவோம். 100 இன்வெஸ்ட் பண்ணுறான், 60 எக்ஸ்ட்ரா வந்துருக்கு. அதில் கேபிட்டலில் 50% எடுத்து செலவு பண்ணுறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? 50% எப்படி ஆகலாம்? 1/2 முடிஞ்சிச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதே ப்ராசஸை வந்து செகண்டு தேர்ட் இயர் 3 வருஷத்துக்கு ரிப்பீட் பண்ணுறோம். அப்போ 0 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 16/10 × 1/2. 16/10 × 1/2. அப்படி பண்ணக்குள்ள அவனுக்கு 15,360 ரூபா பேலன்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ இதை ஃபுல்லாக சால்வ் பண்ணால் நமக்கு ஆன்சர் பண்ணுவோமா? இங்கே பாருங்கள், 10 10 10. அப்போ கீழே வந்து 1000. அதாவது 0 0 0 1000. 2 2 2. இதை அடிச்சிடலாமா? 8 8 8. அப்போ மேலே எத்தனை இருக்கும்? 8 × 8 × 8 = 15,360. என்ன இருக்கும்? எக்ஸு. டன்னா? கன்ஃபார்ம் பாருங்கள், எல்லா ஆப்ஷனும் அது சிம்பிளாக இருக்குது. இப்போ கன்ஃபார்ம் எல்லாமே அடிச்சிடும். அடிச்சு பார்ப்போமா? இந்த 1000 டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஓகே, ஓகே. 188 பேலன்ஸ் எத்தனை இருக்கும்? 7. 9 8 72, 2 8 16, 0. 188, 2 8 16, 4 8 32, 0. இது எத்தனை? 30. அப்போ மல்டிபிள் பண்ணால் எத்தனை? 30,000. ஆப்ஷன் பி முடிஞ்சு போச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, ஃப்ரம் த சேலரி ஆஃப் ஏ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஃபைண்ட் இஸ் டோட்டல் சேலரி கேட்டாப்பா. அப்போ எக்ஸு. கடைசியாக என்னது? லெஃப்ட்டு 10,404 கொடுத்துட்டோம். அப்போ சீரிஸ் மெத்தடில் போட்டுடலாம். நான் இதை எப்படி நம்ம ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிச்சேன்? இந்த 15 25 25லாம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அப்போ கண்டிப்பாக என்னது? டோட்டல் தான் கேட்க போகிறான்னு தெரிஞ்சிச்சு. இதெல்லாம் உங்களுக்கு இந்த அளவுக்கு ஸ்பீடு வேணும்னா ப்ராக்டிஸ் தேவை. இதே மாதிரி நிறைய சம் போட உங்களுக்கு நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அதனால் உட்காந்து கொஸ்டின் படிக்கணும்னு அவசியமே இல்லை. என்ன ஃபாஸ்ட்டாக போட்டு போயிட்டே இருக்கலாம். அப்போ பாருங்கள், எக்ஸ் இன்ட்டு ஃபஸ்ட்டு என்னது? 15% இஸ் யூஸ்ட் அஸ் ஹவுஸ் ரெண்ட்டு. அப்போ 15% வந்து ஹவுஸ் ரெண்ட்டுக்கு யூஸ் ஆகுது. அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 85%. அப்போ அது எப்படி ஆகலாம்? 17/20. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 25% ஆஃப் த ரிமைனிங். அப்போ 25% ரிமைனிங்கும் போது இன்கம் டேக்ஸும் கட்டணும். அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 75% இருக்கும். அது எப்படி ஆகலாம்? 3/4. நெக்ஸ்ட்டு 25% ரிமைனிங் இஸ் ஸ்பென்ட் ஆன் ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ். ஓகே, மறுபடியும் என்ன பண்ணலாம்? 25% ரிமைனிங் அஸ் இன்கம் டேக்ஸ். அப்போ 3/4. நெக்ஸ்ட்டு 15% ஆஃப் ரிமைனிங் கிளாத்திங் செலவு பண்ணுறான். அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 85. அப்போ 17/20. அப்போ லெஃப்ட்டுன்றதுனால 10,000. ஏன் நம்ம இங்கே ஃபுல் இந்த இதுவும் லெஃப்ட்டு, இது லெஃப்ட்டு. ஏன் அப்படின்னா இது ஃபுல்லாக லெஃப்ட்டுன்றதுனால லெஃப்ட்டு. ஓகேங்களா? சப்போஸ் இங்கே வந்து செலவு பண்ணுறது செலவுன்னு குத்துந்தான் நம்ம இந்த 25 எழுதணும், 25 எழுதணும், 15 எழுதணும், 15 எழுதணும். எது கொடுத்துருக்காங்களோ அது ஈக்குவலாக எழுதணும். ஓகேவா? இதை சால்வ் பண்ண ஆன்சரு இது. ஹோம்ஒர்க் போடுங்க நீங்களே. ஏன்னா எல்லா சம்மும் நான் இதே மாடல் தான் இருக்குது. இதுக்கு நீங்கள் கொஞ்சம் போடுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், a man spends 30% of his salary on rent, 20% groceries,
25% அவங்க அதர் எக்ஸ்பென்ஸ். இஃப் ஹி சேவ்ஸ் 9,000 வாட் இஸ் ஹிஸ் சேலரி அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இந்த 9,000 தான் வந்து சேவ் பண்ணுறான் அப்படின்னா அப்போ என்ன செலவில் எத்தனை 30, 20, 25. அப்போ கூட்டுங்க 30, 20, 25 எத்தனை 50, 75% வந்து எக்ஸ்பெண்டிச்சர். அப்போ பேலன்ஸு 25% சேவிங்காக வந்துருக்க போகுது. அந்த 25 தான் வந்து 9,000. அப்போ 100 எவ்வளோ? ஏன்னா டோட்டல் கேட்குறாங்க வாட் இஸ் சேலரி. கேன்சல் பண்ணுமா 1 4 இது அங்கே போயிடுச்சுன்னா 36,000. ஆப்ஷன் டி சப்ப சம்மு. நெக்ஸ்ட் பாருங்க, எ மேன் ஸ்பெண்ட்ஸ் 30% சேலரி. ஓ சேம் கொஸ்டின் ரிப்பீட் ஆகிருக்கு. இது சேம் கொஸ்டின் ரிப்பீட்டு இது கிடையாது. நெக்ஸ்ட்டு இன் ஏ காம்படிட்டிவ் எக்ஸாம் வித் 120 கொஷின் தேர் ஆர் 3 செக்ஷன். ஓ என்டிபிசி எக்ஸாம் நடக்குது ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா இது ஒரு என்டிபிசி கொஷின் தான். ஓகே, ஜென்ரல் நாலேஜ், ரீசனிங்கு, இங்கிலீஷு. ஓகேவா? ஓ என்டிபிசியில் வந்து இங்கிலீஷ் வராதா? சரி, ஏதோ ஒரு எக்ஸாம் நடக்குது, 120 கொஷினுக்கு எக்ஸாமு. எ கேண்டிடேட் ஆன்சர்டு 70% ஆஃப் ஜென்ரல் நாலேஜ். ஜென்ரல் நாலேஜில் எத்தனை ஆன்சர் பண்ணியிருக்கான்? 70%. அங்கே எழுதிடலாம். ஜிகே, ரீசனிங், இங்கிலீஷ். ஜிகே மொத்தம் 20 கொஷினு, இங்கிலீஷில் ரீசனிங்கில் 50, ரீசனிங்கில் 50, இங்கிலீஷில் 50. ஓகே, டன். எ கேண்டிடேட் ஆன்சர் 70% ஆஃப் ஜென்ரல் நாலேஜ். அப்போ 70% வந்து ஆன்சர் பண்ணிக்கிறோம். அப்போ 70% போது எத்தனை? 10% 2. அப்போ 70% 7 2 சார் 14. 14 கொஸ்டின் ஆன்சர் பண்ணிக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், 50% ஆஃப் ரீசனிங். அப்போ 15 அது பாதி. அப்போ 25 கொஸ்டின் ஆன்சர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு 30% ஆஃப் இங்கிலீஷ். 30% கேட்குறாங்க. இப்போ 30% என்னது? 10% 5, 30% 15. அப்போ எத்தனை ஆன்சர் பண்ணியிருக்கான்? மொத்தம் 120 கொஸ்டின் டோட்டல். அப்போ இவன் ஆன்சர் பண்ணது எத்தனை? 25 15 எத்தனை? 40. 40 14 54 கொஸ்டின் ஆன்சர் பண்ணிக்கிறான். எத்தனை கொஸ்டின்? 54 கொஸ்டின். ஓகேவா? இஃப் த மினிமம் பாசிங் ஸ்கோர் 60%. 60% தான் பாசிங் வரும். அப்போ 60% பாசிங் ஸ்கோர்னால் எத்தனை எடுக்கணும்? 120 மார்க்கு, அதில் 60%. அப்போ 60/100. 0 0 கேன்சலு, 0 0 கேன்சலு. 72 மார்க் எடுக்கணும். எத்தனை மார்க் எடுக்கணும்? 72 மார்க் எடுக்கணும். ஹவு மெனி மோர் கொஷின் டி த கேண்டிடேட் நீட் டு ஆன்சர் கரெக்ட்லி டு பாஸ்? அப்போ எத்தனை எக்ஸ்ட்ரா எடுக்கணும்? 18 கொஷின் எக்ஸ்ட்ரா அடித்தா தான் அவன் பாஸ் ஆகும். ஓகேவா? சிம்பிள். ஓகே, இந்த கொஷின் ஆல்ரெடி போட்டால் ஓகே. ஏ இஸ் 20% மோர் தென் பி. இதை நான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அந்த மெத்தட் யூஸ் பண்ணி ஹோம் ஒர்க் போடுங்க. ஏன்னா இது வந்து நான் ஸ்டார்டிங்காக சொல்லிட்டேன். இந்த மாதிரி ஏ பிலாம் கொடுத்தா கடைசியாக என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள், அதுலேருந்து அப்படியே ரிவர்ஸில் வாங்கன்னு சொல்லியிருப்பேன். ஸோ இது ஹோம் ஒர்க் போடுங்க. ஹோம் ஒர்க் next. In an election between A and B, every fifth vote polled was marked as invalid by the machine. If the remaining votes, A wins the election with a margin of, இந்த சம் நம்ம எலெக்ஷனில் பார்த்துருப்போம். அது பார்த்துருந்தா உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். ஓகேவா? A wins election with a margin of 2500 votes. If 90% of the invalid votes would have been in favor of B, then which of the following would have been the result of the election? இந்த சம்மு ஹோம் ஒர்க். ஏன் அப்படின்னா இது எலெக்ஷனில் நான் சொல்லி கொடுத்துட்டேன். ஓகேவா? எலெக்ஷன் பார்க்காதவங்க அதை போய் பார்த்துட்டு வந்து இது ஹோம் ஒர்க்காக போடுங்க. ஓகேவா? இந்த மாடல் நான் சொல்லிட்டேன், இதை நான் போட மாட்டேன். நெக்ஸ்ட் பாருங்க, 20th கொஷின். If decreasing 180 by x% gives the same result as increasing 60 by x%. அப்போனா என்னது? சேம் ரிசல்ட்னும் போது ஈக்குவல்னு அர்த்தம். அப்போ டிக்ரீசிங் 180 by x%, எத்தனை பர்சன்டேஜ் நமக்கு தெரில. அப்போ 180-ஐ எத்தனை பர்சன்டேஜ் டிக்ரீஸ் பண்ணுறாங்க? x%. அப்போ 180 தான் 100. அப்போ 100லேருந்து x% மைனஸ் ஆகுது. அப்போ 100 மைனஸ் x%. அப்போ 100% மைனஸ் x%. அப்போ இது என்னது? 100% 100/100 இருக்குமா? இப்போ x% x/100 இருக்குமா? அப்போ இது எப்படி ஆகலாம்? 180 100 மைனஸ் x/100 ஆகும். ஓகேவா? அதே மாதிரி கிவ் சேம் ரிசல்ட் இன்க்ரீசிங் இன் டாப் 60. இன்க்ரீசிங் இது எப்படி ஆகலாம்? 100 ப்ளஸ் x/100. அவ்வளோ தான். இது நான் இதை எப்படி நான் சொல்லுங்க பார்ப்போம். அந்த 180 தான் வந்து 100%. அதுலேருந்து x% ஏறுது. அப்போ 100% ப்ளஸ்ஸு
எக்ஸ் பர்சன்டேஜ். அப்போ 100% எப்படி ஆகலாம்? 100/100. சாரி, இங்கே வந்து சரி ஓகே, நான் சும்மா எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இங்கே நம்ம 60ன்னு வச்சுப்போம், ஏன்னா இன்க்ரீஸ்ன்றா. ஓகே, இங்கே என்னது ப்ளஸ் எக்ஸ் பர்சன்டேஜ் எப்படி ஆகலாம்? x/100. அப்போ டினாமினேட்டர் சேம், அப்போ 100ன்னு போட்டு மேலே என்னது எக்ஸ் ப்ளஸ் 100ன்னு ஆகலாம். ஓகேங்களா? இப்படி தான் நான் ஏதுறேன். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம எக்ஸாம்பிள் போட்டுணும் கூட டேரெக்டாக போடணும். மைனஸ்னா என்னது? 100 - x/100. அப்போ ப்ளஸ்னா என்னது? 100 + x/100. அவ்வளோதான், சிம்பிளாக போடணும். ஓகேவா? நான் எக்ஸாமில் உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. தென் x percentage of 410 will be more than x plus 20% of 210. ஓகேவா? y எவ்வளோன்னு கேட்குறோம். ஓகே, ஃபஸ்ட்டு அந்த எக்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். 100க்கு 100 கேன்சல், 0க்கு 0 கேன்சல், இதுக்கு 3. அப்போ என்ன வரும்? 100 - 3x ஈக்குவல் டு 100 + x. இது இங்கே வந்துச்சுன்னா 200 இஸ் ஈக்குவல் டு 4x. அப்போ x ஈக்குவல் டு எத்தனை? 50. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான்? எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் 410. அப்போ எக்ஸ் பர்சன்டேஜ்னா என்னது? 50 தான். அப்போ 50% ஆஃப் 410 என்னது? 50% எப்படி ஆகலாம்? 1/2 ஆகலாமா? இன்ட்டு 410. ஒரு வேல்யூ என்னது? 205. நெக்ஸ்ட் எக்ஸ் ப்ளஸ் 20% அப்படின்னா என்னது? 50 + 20, அப்போ 70%. 70/100 இன்ட்டு 210. 0 0 கேன்சல், 0 0 கேன்சல், 21. இது வந்து 147. ஓகேவா? தென் வில் பி மோர் தென். அப்போ இதுதான் இது வந்து எவ்வளோ மோர் அதிகமாக இருக்குது? 53 58 அதிகமாக இருக்குது. கரெக்டாக? அப்போ 58 அதிகமாக இருக்குது. எது கூட கம்பேர் பண்ணுறோம்? 147. 147 × 100. ஓகே, டன். இப்போ நம்ம இது கொஞ்சம் ஸ்மார்ட் அப்ரோச் பண்ணுமா? வழக்கம் போல் என்ன பண்ணலாம்? இதை 150 ஆகிக்கலாம் சிம்பிளாக. இது 2, இது 3. கரெக்டாக? இப்போ 106 116 / 3ன்னு வந்துருக்குமா? இதை கேன்சல் பண்ணால் 3 டைம்ஸ் 3 எங்கே இருக்குது? எல்லாத்துலேயும் இருக்கா? பேலன்ஸ் 2. 7 எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏ. ஆனால் ஏவும் வராது, ஏன்னா நம்ம 3 எக்ஸ்ட்ரா ஏற்றிடுவோம்ல. அப்போ ஓகே, எல்லாமே பக்கத்தில் இருக்கிறதுனால இந்த மாதிரி நம்ம போட வேணாம். ஏன் அப்படின்னா பாருங்கள், 7 6 9 1ன்னு தொடர்ச்சியாக இருக்குது. அப்போ 58 / 147 × 100 5800 147. அப்போ கண்டிப்பாக வந்து 4 டைம் பண்ணுறோம் அப்படின்னா 40 வந்து 160 தொட்டுரும். 7 வந்து 28 தொடும். அப்போ கண்டிப்பாக 3 டைம் தான் பண்ணி ஆகணும். 3 டைம் வந்து 300, 40 வந்து 120, 420, 441, 147. நான் பிரித்து பண்ணுறேன், ஃபாஸ்ட்டாக பண்ணுங்கள். எப்படி பண்ணேன்? எல்லாத்துக்கும் நம்ம சொன்னோம்னா டைம் ஆகும். 147 × 3. ஃபஸ்ட்டு 100 × 3 பண்ணேன், 40 × 3 பண்ணேன், 7 × 3 பண்ணேன். இப்படி பிரித்து பண்ணனால தான் ஃபாஸ்ட்டாக பண்ணேன். இங்கே 59 இருக்கும். 139. ஓகேவா? இப்போ இங்கே இந்த 0 வழங்கும் போல் நம்ம கேன்சல் கீழே இறக்கலாமா? இப்போ 147 10 டைம் எவ்வளோவா? 1470. அப்போ கண்டிப்பாக வந்து ஒரு 140 கம் பண்ணால் எவ்வளோ வருது? 1323. அப்போ கண்டிப்பாக 9 டைமு. அப்போ கண்டிப்பாக ஆப்ஷன் சி. ஓகேவா? ஸோ இந்த கொஞ்சம் டிவைட் பண்ணுறதுலாம் கொஞ்சம் ரொம்ப இருக்குது. ஸோ அதனால் பார்த்து பண்ணுங்கள். அதையும் நீங்கள் ஸ்மார்ட்டாக அப்ரோச் பண்ணணும். உட்காந்து தப்பாக போடக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும், ஏன்னா மிஸ்காலினியஸில் கொஞ்சம் நிறையவே சம்ஸ் இருக்குது. அதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான சம்ஸ் தான் தேடி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 57% ஆஃப் ரனிதாஸ் வீக்லி இன்கம் இஸ் ஈக்குவல் டு 76% ஆஃப் பாஸ்கர்ஸ் வீக்லி இன்கம். அப்போ 57/100 ஆஃப்னா அது இன்ட்டு ரனிதா ஆர்னு வச்சுப்போம், ஈக்குவல் டு 76/100 பாஸ்கர் வீக்லி இன்கம். ஓகேவா? அப்போ 100 கேன்சல். அப்போ இது ரேஷியோவில் எழுதுமா? இங்கே 57 இருக்குது, இங்கே 76 இருக்குது. ஓகே, இது எதனா டேபிளில் வருமா? யோசிங்க. 29 டேபிளில் வருமா? 29 × 3 வந்து அது வரலையா? அப்போ வந்து 57 76 3 டேபிள் அடியும். 1 3 is 3, 9 3 சார் 27. ஓகே, இது வந்து 2 3 சார் 6, 7 6 13 வராது. 3 டேபிள் அடியாது. இது 3 டேபிள் அடியாது, ஏன்னா 3 டேபிளில் வரல. அப்போ 19 டேபிள் அடியும் பாருங்கள். 3 9 சார் 27. இது பாருங்கள் 46 வந்துருச்சு பார்த்தீங்களா? அப்போ R/B என்னது? 4/3. அப்போ ரனிதா 4, பாஸ்கர் 3.
ஓகே, இந்த மாதிரி எழுதணும். நெக்ஸ்ட் பாருங்க, இஃப் ரனிதாஸ் வீக்லி இன்கம் வாஸ் ரெடியூஸ்டு பை 400. ஓகேவா, வீக்லி இன்கம் வந்து 400 கம்மியாகுது, while பாஸ்கர் இன்கம் டிட் நாட் சேஞ்ச். அப்போ பாஸ்கர் வந்து சேஞ்ச் ஆகலை, பாஸ்கர் இன்கம் நாட் சேஞ்சு, பட் ரனிதா வந்து என்ன ஆகுது, -400 ஆகுது. The ratio of the weekly income of Ranita and Bhaskar respectively would have been 6:5. இந்த மாதிரி ஆகக்குள்ள என்ன ஆகுதுன்னா, ரனிதா பாஸ்கர் வந்து 6:5 ஆகுதான். அப்போ பாஸ்கர்னா இது சேஞ்ச் ஆகலான்ட்டாங்க. இருந்தாலும் இந்த 400 கம்மி ஆகுதுல்ல, மறுபடியும் அங்கே டிவைட் ஆகக்குள்ள ரேஷியோ மாறும். இருந்தாலும் இந்த 3ம் சரி இந்த 5ம் சரி ஒரே வேல்யூவாக தான் இருந்திருக்க போகுது. கரெக்டாக 3ம் சரி 5ம் சரி ஒரே வேல்யூவாக தான் இருந்திருக்கும். அது சேஞ்ச் ஆகலான்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஈக்குவேட் பண்ணிக்கலாம். அதாவது இங்கே 5ன்னு இருக்கா, அப்போ இங்கேயும் 5ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாம், இங்கேயும் 5ஆல் மல்டிபிள் பண்ணிப்போம். அப்போ ஈக்குவல் ஆகிடும்ல. இப்போ இங்கே என்ன பண்ணிடலாம், இங்கே வந்து இது ஈக்குவல் பண்ணுறதுக்காக இங்கே 3ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாம், இங்கே 3ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே 15 ஆகிடும், இங்கேயும் 15 ஆகிடும். அந்த மாதிரி கான்செப்ட். ஓகேவா, அப்போ பண்ணக்குள்ள என்ன ஆகும், 18/15 ஆகும். இங்கே என்ன ஆகும், 20/15. ஓகேவா, அப்போ இங்கேயும் சேமு இங்கேயும் சேமு. பாஸ்கரில் சேஞ்சே கிடையாது, பாஸ்கரில் சேஞ்சே கிடையாது. அப்போ எவ்வளோ டிஃப்ரென்ஸு, 2 டிஃப்ரென்ஸு. ஏன், ரனிதா ஃபஸ்ட்டுக்கு 20 இருந்தது, இப்போ வந்து 18 ஆயிடுச்சு. அப்போ எவ்வளோ டிஃப்ரென்ஸு, 2. அந்த 2 தான் வந்து 400. ஓகேவா, இப்போ கொஷினில் என்ன கேட்குறாங்க, வாட் இஸ் பாஸ்கர்ஸ் வீக்லி இன்கம். பாஸ்கர் வீக்லி இன்கம்னு அது 15 தானே, அப்போ 15 கண்டுபிடிச்சா போதும். அப்போ 100 200, அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 3000. ஓகேவா, ஸோ சிம்பிள். ஸோ இது ஒரே ஒரு லாஜிக் தான். பாஸ்கர் சேம்ன்ட்டான், அப்போ கீழே வந்து சேம் ஆகிக்கலாம். சேம் ஆகிட்டுனா மேலேயும் அதே வேலையால் மட்டும் பண்ணிக்கலாம். அதோட டிஃப்ரென்ஸ் பார்த்தா தெரிஞ்சிட போகுது. நெக்ஸ்ட்டு, during the lockdown, the state government gives 4 kilogram of rice to each person of a family. ஓகேவா, at a cost price 40 per kg. 40 per kg. Okay. But the distributor uses false weight of 3.75 kg instead of 4.5. ஸோ லாக்டவுனில் வந்து கவர்மெண்ட்டு 4 கிலோ அரிசி தருது, அதில் 3/4 கிலோ அடிக்கிறானுங்க. அதில் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். அந்த அக்குமுலேட்டட் ரைஸ் வாஸ் சோல்டு இன் த பிளாக் மார்க்கெட் டபுள் த ப்ரைஸ் ஆகும். அப்போ டபுள் த ப்ரைஸ்னா என்னது, 40 ரூபான்றது 80 ரூபாய்க்குறானு போல். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், இ ஷோடு த கவர்மெண்ட் தட் இ டிஸ்ட்ரிபியூட்டட் 2700 kilogram ஆஃப் ரைஸ். When caught, he was made to pay a fine of 125% of what he earned in the black market. What was his fine amount அப்படின்னு கேட்குறாங்க. புரியுதுங்களா? அதாவது கொரோனா காலத்தில் வந்து 4 கிலோ அரிசி வந்து கவர்மெண்ட் கொடுக்கணுன்றாங்க. அதில் தலைவர் என்ன பண்ணுறான், 3/4 கிலோ ஆட்டே போட்டு 3.25 கிலோ தான் விற்கிறான். ஓகேவா, அதுவும் இல்லாமல் அவன் வந்து கிட்டத்தட்ட 2700 கிலோ ரைஸை விற்றுட்டான் அப்படின்னு கணக்கு காட்டுறான். அப்போ ஆக்சுவல் வெயிட் என்னது, ஆக்சுவல் வெயிட் வந்து 4.5 கிலோ. ஃபால்ஸ் என்னது, ஃபால்ஸ் வெயிட் வந்து 3.25 கிலோ. எவ்வளோ ஏமாத்திருக்கான், 3/4 கிலோ ஏமாத்திருக்கான். ஆனால் கவர்மெண்ட் கிட்ட கணக்கு காட்டினது, கவர்மெண்ட்டு கணக்கு காட்டினது வந்து 2700 கிலோ விற்றுட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ 2700 கிலோலையும் என்னது அப்போ 3/4 கிலோவை அடிச்சிருக்கான். அப்போ 2700 கிலோவா, அப்போ எத்தனை ஃபேமிலிக்கு நம்ம போட்டோம்னா கண்டுபிடிக்கலாம்ல. ஒரு ஃபேமிலிக்கு 4.5 கிலோ அப்படின்னா டிவைட் பை 4.5. ஓகே, 4.5 போட்டோம் அப்படின்னா என்ன வரும், அதில் எத்தனை கிலோ அடித்தான், ஆட்டையை போட்டான் 3/4 கிலோ. அப்போ இன்ட்டு 0.75 போட்டலாம். ஏன் அப்படின்னா 2800 பை 4 கிலோ போட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபேமிலி வந்துடும். அப்போ ஒவ்வொரு ஃபேமிலிக்கிட்டே 3/4 கிலோ அடிக்கிறக்குள்ள அதை மல்டிபிள் பண்ண ஆன்சர். ஓகேவா, இங்கே என்ன பண்ணலாம், இது மல்டிபிள், இங்கே 0, இங்கே 2 0 இருக்கா. அப்போ மல்டிபிள் ஆனால் என்ன வந்திருக்கும், 27 × 75 வந்திருக்குமா. இப்போ இங்கே வந்து கீழே 4.5 இருக்குது. அப்போ இங்கே வந்து பாயிண்ட் ஒட்டு எடுக்கணும்னா என்ன பண்ணணும், கீழே 10 மேலேயும் 10 மல்டி பண்ணணும். அப்போ 10 டிவைட் பை 4 45 ஆகுமா. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது வந்து 15 டேபிள், 5 டைம்ஸு, இது 3 டைம்ஸு, இது 9 டைம்ஸு. 9 5 are 40, கிட்டத்தட்ட என்ன வரும், 450. கிட்டத்தட்ட வந்து 450. ஓகே, காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ரைஸ் ஒரு எவ்வளோ, 40 கிலோ. பட் ஆனால் அவன் என்ன சொன்னான், பிளாக் மார்க்கெட்டில் டபுள் த ப்ரைஸ் விற்கிறான். அப்போ 40ன்னா என்னது, 80 ரூபாய்க்கு விற்கிறான். கரெக்டாக 80 ரூபாய்க்கு விற்கிறான். அப்போ 450 × 80,
ஆனால் மாட்டினதுக்கப்புறம் எவ்வளோ ஃபைன் கட்டுறான்? 125%. 125% எவ்வளோ? 5/4. ஸோ வாட் வாஸ் இஸ் ஃபைன் அமௌண்ட்டு எல்லாமே சேர்த்து என்ன கட்டுறான் தான் கேட்குறாங்க. அப்போ எவ்வளோ இது அடித்தா அப்படின்னா 20 கரெக்டாக. 20 × 5 எத்தனை? 100. அப்போ 45,000. 45,000 அவன் கட்டியிருப்பான். சிம்பிள். இதில் இருக்க ஒரே லாஜிக் என்னன்னா, அதில் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது, ஒரு ஃபேமிலிக்கு 4.5 கிலோ. அப்போ ஒவ்வொரு ஃபேமிலிக்கிட்டேருந்து அவன் 3/4 கிலோ வச்சிருக்கான்னு அர்த்தம். அப்போ டோட்டல் ஃபேமிலி இன்ட்டு 3/4 கிலோக்கு மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ஒரு சிம்பிள் லாஜிக்கான ஒரு சம் தான். அண்டு லாஸ்ட் சம் பார்ப்போம். எவ்ரி மந்த் a man consumes 20 kg of rice and 8 kg of wheat. ஓகேவா? ஒவ்வொரு மாதமா. அப்போ ரைஸு இங்கே வீட்டு. ஓகேவா? வெயிட்டு ஏன்னா கிலோவில் கொடுத்துருக்காங்க. 20 கிலோகிராமு. இது வந்து 8 கிலோகிராம். ஓகேவா? த ப்ரைஸ் ஆஃப் ரைஸ் இஸ் 20% ஆஃப் ப்ரைஸ் ஆஃப் வீட்டு. அப்போ 20%ன்ட்டான் ப்ரைஸு. வீட்டு வந்து நமக்கு என்னன்னு தெரியாது. ஓகே, த ப்ரைஸ் ஆஃப் ரைஸ் இஸ் 20% ஆஃப் த ப்ரைஸ் ஆஃப் வீட்டு. அப்போ 20% என்னது? 20/100. அப்போ இது கேன்சல் பண்ணால் 1/5 வரும். கரெக்டாக? அப்போ ரைஸ் வந்து 1ன்னா வீட்டு வந்து 5. அப்போ இது 1, இது வந்து 5. அப்போ இதை மல்டிபிள் பண்ணால் என்னது? இன்ட்டு 20 ரூபா வரும். இது மல்டிபிள் பண்ணால் என்னது? 40 ரூபா வந்துருக்கும். ஓகே, ரிசல்ட்டிங் இன் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் ₹300 per month ஃபார் ரைஸ் அண்ட் வீட்டு கம்பைன் தான். அப்போ கம்பைன் என்னது? 60. அப்போ இந்த 60 தான்ன்றது அந்த 300. இந்த 60 தான் அந்த 300. ஓகேவா? அப்போ 1 எவ்வளோ? 1 வந்து எக்ஸு. அப்போ கேன்சல் பண்ணால் 5. அப்போ அந்த எக்ஸு 1 தான் வந்து 5. இது ஆக்சுவலாக நம்ம 1 கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? இஃப் த ப்ரைஸ் ஆஃப் வீட் இஸ் இன்க்ரீஸ்டு பை 20%. அப்போ இது வந்து என்னது? 20%. 5 ரூபாயிலேருந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சரியா? What percentage reduction in rice consumption is needed to maintain the same expenditure? 300. ஆக்சுவலாக வந்து இன்க்ரீஸ்டு பை 50%. அந்த ஒரு யூனிட் என்னது? 5. அப்போ 5லேருந்து இப்போ வந்து நமக்கு என்ன ஆகுது? 20% அதிகமாகுது. அப்போ 20%. அப்போ ப்ரைஸ் என்னது? 5 ரூபா. அந்த ஒரு யூனிட், இந்த ஒரு யூனிட்டை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த ஒரு யூனிட் 5, ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஏறுது. அப்போ அந்த ஒரு யூனிட் என்னது? 5 இன்ட்டு ப்ரைஸ் என்னது? 5 இன்ட்டு எவ்வளோ ஏறுது? 20%. அப்போ 20% எப்படி ஏறலாம்? 6/5. 120% ஆகிருக்கலாம். அப்போ 6/5 ஏறலாம். கரெக்டாக? இதே இதை அடித்தோம்னா 5. அப்போ 30 ரூபா. அப்போ நியூ ப்ரைஸ் வீட் என்னது? 30 ரூபா. 30 ரூபா. இங்கே பாருங்கள், இந்த ஒரு யூனிட்டோட இது தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதை வந்து என்ன பண்ணுறோம்? ஈக்குவல் பண்ணாச்சு. ஒரு யூனிட் ப்ரைஸ் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. ஒரு யூனிட் ப்ரைஸ், ஒரு யூனிட் வந்து 5 ரூபா. அப்போ இவன் 5 ரூபா, இவன் என்னது? 1 ரூபா அப்படின்ற கணக்கு. சாரி, இவன் வந்து 5 ரூபா, இவன் வந்து 25 ரூபான்னு கணக்கு. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க? வாட் பர்சன்டேஜ் ரிடக்ஷன் இன் ரைஸ் கன்சப்ஷன் இஸ் நீடட் டு மெயின்டைன் த சேம் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் ₹300. ஓகே, கிவன் த ப்ரைஸ் ஆஃப் ரைஸ் அண்ட் கன்சப்ஷன் ஆஃப் வீட் இஸ் கான்ஸ்டன்ட். ரைஸோட ப்ரைஸும் வீட்டு எத்தனை கிலோ? அப்போ 8 கிலோவும் இந்த 5 ரூபாயும் சேம். ஓகேவா? அப்போ சேம்ன்றக்குள்ள என்னன்னு கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பேஜில் போடுறேன். இப்போ பாருங்கள், ரைஸு வீட்டு அவன் சொல்லிட்டான். அதாவது கன்சப்ஷன் ஆஃப் வீட்டு சேம்ன்ட்டான். அப்படின்னா 8 கிலோ தான். கரெக்டா? அப்போ இது ரைஸ் வந்து தான் மாறப்போகுது. அது நமக்கு என்னன்னு தெரியல, எக்ஸ்ன்னு வச்சுப்போம். அதாவது வெயிட்டு. நெக்ஸ்ட்டு ப்ரைஸ் பாருங்கள். ப்ரைஸ் ஆஃப் ரைஸ் வந்து கான்ஸ்டன்ட் தான். ஒரு யூனிட் 5ன்னு ஆச்சு. அப்போ 5 ரூபா. ஓகே, இங்கே பாருங்கள், வீட்டு என்னது? நமக்கு வந்து 30 ரூபா. வீட்டு என்னது? 30 ரூபா. கரெக்டாக? இங்கே நம்ம கண்டுபிடிச்ச பாரு, வீட்டு 30 ரூபா. சரியா? இப்போ இதை மல்டிபிள் பண்ணுங்கள், இதையும் மல்டிபிள் பண்ணுங்கள். இது 240, இது எத்தனை? 5xன்னு வந்திருக்கும். அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 5x இதுதான் 300 ரூபாய்க்கு தானே நம்ம வாங்கினோம். 5x + 240 வந்து 300. கரெக்டாக? இப்போ வந்து 240 அங்கே போயிடுச்சுன்னா 5x வந்து என்னது? 6. அப்போ x = என்னது? அடித்தா 12 வரும். 12. ஓகேவா? கொஷின் என்ன கேட்குறாங்கன்னா, வாட் பர்சன்டேஜ் ரிடக்ஷன் இன் ரைஸ் கன்சப்ஷன். அப்போ ரைஸ் கன்சப்ஷனில் எவ்வளோ ப்ரைஸ் ரிடக்ஷன் வேணும்? அப்போ முன்னாடி எத்தனை கிலோ? 20 கிலோ.
அப்போ இப்போ வந்து என்னது 12, கண்டிப்பாக 12 கம்மி பண்ணணும். அப்போ 12 கம்மி பண்ணோன்னா அது 8 ஆகும். அப்போ 8 டிவைடட் பை எதில் இருந்து ரைஸில் தான் 20 டிவைடட் பை 100 பர்சன்டேஜ் தானே கேட்குறாங்க. அப்போ 5, அப்போ 40% வந்து கம்மி பண்ணணும். அப்போ 20 கிலோ வாங்குறத நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 8 கிலோவாக வாங்கணும். சாரி 12 கிலோவாக வாங்கணும். ஏன்னா 20 கிலோவில் 40% போயிடுச்சு அப்படின்னா 12 கிலோ அரிசியும் 8 கிலோ கோதுமையும் வாங்கினா அந்த 300 ரூபாய்க்கு நம்ம வந்து சமாளிக்கலாம். ஓகேவா? ஸோ இதோட வந்து பர்சன்டேஜ் டாபிக் உங்களுக்கு முடிஞ்சிடுச்சு. ஸோ மறுபடியும் கிட்டத்தட்ட நம்ம 16 டைப்பு 250+ சம்ஸு சால்வ் பண்ணியிருக்கோம். தமிழ்நாட்டில் எஸ்எஸ்சி ரயில்வே நடத்துகிறவங்க இந்த அளவுக்கு சால்வ் பண்ணுவாங்களா எனக்கு தெரியல. பட் ஆனால் உங்களுக்கு இருக்கிற எல்லா டாப்பிக்குமே நடத்தி முடிச்சிட்டேன். சரிங்களா? நீங்கள் இதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் இருக்குது. ஏன் அப்படின்னா பர்சன்டேஜில் டைரக்ட் கொஷின் 2லேருந்து 3 கொஷின் வரும். இன்டைரக்டாக 9 மார்க்கு கிட்ட பர்சன்டேஜெலாம் வரும். 9 மார்க்குன்னு போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்படிஷனில் வரும், ஆவரேஜில் வரும், அந்த மாதிரி வரும். பர்சன்டேஜ் டேரெக்டாக கேட்பான். நான் சொல்லிக் கொடுத்த எல்லாத்துலேயுமே வரும். அப்போ இன்டெரக்டாக வந்து ஆவரேஜ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அது இதுன்ட்டு ஊறப்பட்டது பர்சன்டேஜை வச்சு தான் ஒர்க் ஆகுது. அதனால தான் ஃபஸ்ட்டு கிளாஸே பர்சன்டேஜ் எடுத்தேன். சரிங்களா? ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வேறு டாப்பிக்கில் நம்ம சந்திக்கலாம். வேறு டாபிக்னும் போது அதையும் வந்து நான் இப்போ வந்து நான் உங்களுக்கு ஸ்டார்டிங் எடுத்ததுமே பர்சன்டேஜ் நடத்தினால. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஏன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ பேசிக்லேருந்து போல் நம்ம கொஞ்சம் அட்வான்ஸ்லேருந்து பேக்கில் வரும். சரிங்களா? தேங்க்யூ.